சிஎம் ஆகிற வரைக்கும் தம்பி வேட்டி சட்டையும் கட்டுறதுல சபதம் எடுத்திருக்கான். அண்ணே அந்த ஜென்மத்துக்கு வேட்டி சட்டை கட்ட முடியாதா? செருப்பு போறது கிடையாது. திமுக ஆட்சியிலிருந்து வெளியே போற வரைக்கும் வெறுங்கால் தான். இன்னும் பாத்துக்கலாம். உணர்ச்சி வசப்படாது. எனக்காக நீ போட்டிருக்கும் அன்றாயிரம் தியாகம் செய்ய உறுதியாக இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். பைத்தியக்கார தீய வச்சு செத்து போயிட்டான். அவனை நான் தியாகி ஆக்கிட்டேன். யாரையா இவன்? நம்ம கட்சிக்காரனா? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. நான் மட்டும் என்ன பார்த்தா இருக்கேன். அந்த ஆள் படிக்காதவன் கை நாட்டுன்னு தெரிஞ்சு நீ மனுவை கொடுத்து கேவலப்படுத்தவன் வந்திருக்கேன். இதெல்லாம் பப்ளிக்ல பேசு. என்னையா பப்ளிக்? நீ படிக்காதவன் ஜனங்களுக்கு தெரியாதா என்ன? ஓட்டுனா என்னன்னு போட்டவனுக்கு தெரியாது, வாங்கின இவனுக்கு தெரியாது. நடுவுல நீ ஏன் குழப்பற? எலெக்ஷனை கேன்சல் பண்ணு. ஐயோ, எலெக்ஷனே கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றது? மன்னராட்சி கொண்டு வந்துருவோம். நீ ராஜா மந்திரி, அப்புறம் உன் புள்ள ராஜா, என் புள்ள மந்திரி, அப்படியே பரவாயில்லை. எவனாவது கேட்டு கேட்டாருன்னா உள்ள முடிச்சு போட்டுருவோம். காலுக்கு இந்த கடி கடிச்சு டேய் எவனா எம்எல்ஏ செருப்பால அடிச்சவன்? உனக்கு தைரியம் இருந்தா இன்னொரு செருப்பால அட பார்க்கலாம். மறுபடியும் அடிக்கிறாயா? டேய் மனுஷியா உள்ள செருப்புல பாத்துக்கிறேன். யோ யோ இரியா, சட்டசபைக்கு போறேங்கற செருப்பு விட்டு போறியே, அங்க இதான் முக்கியம். யோ வேட்டி இரு கட்டி போ, அங்க உருவறானுங்களா? கட்டி போட்டுக்கல.